வணக்கம். வாங்க, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சோமா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நாங்கள் கத்திரிக்காய் மோஜோ செய்வோம். அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க, மோஜோ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். மோஜோ செய்கிறதுக்கு நான் 250 கிராம் கத்திரிக்காய் எடுத்துருக்கிறேன். எப்போவுமே மோஜோ செய்கிறதுக்கு மெல்லிய கத்திரிக்காயை பார்த்து எடுத்துக்கொள்ளுங்க. 2 வெங்காயம் எடுத்துருக்கிறேன், 5 பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன், ஒரு லெமன் கிராஸ் எடுத்துருக்கிறேன். இதை தமிழில் இஞ்சி புல்லுன்னு சொல்கிறது. நல்ல ஒரு வாசமாக இருக்கும், நல்ல மருத்துவ குணம் நிறைஞ்சது. ரம்பையும் எடுத்துக்கொள்கிறேன், கருவேப்பிலையும் எடுத்துக்கொள்கிறேன். எல்லாத்தையும் வடிவாக கழுவிட்டு நாங்கள் ஒரு துணியால் துடைச்சி எடுத்துக்கொள்வோம். ஈரம் இருக்கக்கூடாது. ஈரம் இருந்தால் மோஜோ பழுதாக போயிடும். வடிவாக துடைச்சி எடுத்துக்கொள்வோம். எல்லாத்தையும் துடைச்சி ஒரு பக்கம் வச்சுட்டு நாங்கள் மோஜோவுக்கு தேவையான ஒரு கலவையை முதல்ல செய்து வச்சுட்டு அதுக்கு பிறகு கத்திரிக்காயை பொரிப்போம். ஒரு மண் சட்டி எடுத்துக்கொள்ளுவோம். எப்போவுமே மோஜோ மண் சட்டியில் தான் செய்ய வேணும். அதில் நாங்கள் நல்ல திக்கான தேங்காய் பால் ஒரு 100 ml அளவுக்கு விட்டுக்கொள்ளுவோம். 250 கிராம் கத்திரிக்காய்ண்டா 100 ml பால் அளவாக இருக்கும். இதில் 2 மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து எண்ணெய் விட்டு வினிகர் விட்டு செய்கிறது. நாங்கள் இதில் எண்ணெய் இல்லாமல் தேங்காய் பாலும் ஒரு கொஞ்சமாக வினிகரும் சேர்த்து தான் செய்ய போகிறோம். இதில் நான் கடுகு எடுத்துருக்கிறேன். நாங்கள் இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு இந்த தேங்காய் பாலுக்குள்ளே போட்டுக்கொள்ளுவோம். கடுகு கணக்க போடக்கூடாது. அதுக்கும் குழந்தை கிடைக்கிற பிள்ளைகள் இருந்தீங்கன்னு சொன்னால் இந்த கடுகு கணக்க பயன்படுத்தாதீங்க. நீங்கள் ஒரு 5-6 மாதத்துக்கு பிறகு இந்த கடுகு போட்ட சாப்பாடுகளை சாப்பிடலாம். அதோட மிளகுத்தூள் போட்டுக்கொள்ளுவோம். இடித்த தனி மிளகாய் இதில் நான் 2 ஸ்பூன் போட்டுக்கொள்கிறேன். தேவையான அளவு உப்பும் போட்டுக்கொள்ளுவோம். அதோடு இதில் நான் வினிகர் கொஞ்சம் விட்டுக்கொள்கிறேன். இதில் 15 ml வினிகர் இருக்குது. அதையும் விட்டுக்கொள்ளுவோம். 2 கரண்டி சீனி போட்டுக்கொள்ளுவோம். மஞ்சள் கொஞ்சமும் போட்டுக்கொள்ளுவோம். எல்லாத்தையும் போட்டு நல்ல வடிவாக கலந்து விட்டுக்கொள்ளுவோம். சீனி கரையும் வரையும் நல்லா கரைச்சி விட வேணும். இதில் நீங்கள் உப்பு, புளிப்பு, உரைப்பு, இனிப்பு எல்லாத்தையும் செக் பண்ணிக்கொள்ள வேணும். அதுக்கு பிறகு நாங்கள் இதில் ஒன்றும் போடுறதில்லை. அதால் நல்ல வடிவாக நீங்கள் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த கலவையை தயார் செய்து கொள்ளுங்கள். இதில் நான் இஞ்சி பூண்டு சேர்க்கையில், ஏனென்றால் நாங்கள் இதில் இஞ்சி புல் சேர்த்துருக்குறோம். லெமன் கிராஸ்ன்னு சொல்கிறது சிங்களத்தில் சேரைன்னு சொல்லுவாங்க. இங்கே எங்களோட மார்க்கெட்டுக்குள்ள கடைகளில் விற்கிது. அது போட்டால் நாங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட தேவையில்லை. மற்றது நீங்கள் எண்ணெயும் வினிகரும் சேர்த்து செய்கிறீங்கன்னு சொன்னால் அந்த எண்ணெய்க்குள்ளே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு பொரிய விட்டு செய்யலாம். அந்த முறையை நாங்கள் இன்னொரு நாளைக்கு செய்வோம். இப்போ இதை நாங்கள் மூடி வச்சுட்டு அப்படியே நாங்கள் இப்போ மரக்கறிகளை வெட்ட தொடங்குவோம். வெங்காயத்தை பெரிய துண்டுகளாக வெட்டி கொள்ளுவோம். பச்சை மிளகாயை நடுவாரில் கீறிக்கொள்ளுவோம், பிளக்கக்கூடாது. இஞ்சி புல்லை நல்ல வடிவாக நாங்கள் தட்டி எடுத்துக்கொள்ளுவோம். கத்திரிக்காயை மெல்லிய கீறுகளாக வெட்டி கொள்ளுவோம். நான் இந்த கத்திரிக்காயை தண்ணிக்குள்ளே போடையில் இப்படியே வெட்டிட்டு உடனே அப்படியே நான் எண்ணெய்க்குள்ளே போட போகிறேன். தண்ணிக்குள்ளே போட்டால் கத்திரிக்காய் நிறைய எண்ணெய் குடிக்கும். அதால் நாங்கள் உடனே வெட்டிட்டு இப்படி எண்ணெய்க்குள்ளே போட்டோம்னு சொன்னால் கத்திரிக்காய் நல்லா முறுமுறுப்பாகவும் இருக்கும், எண்ணெயும் குடிக்காது. கத்திரிக்காய் பொரிஞ்சிட்டது. நாங்கள் நல்ல வடிவாக எண்ணெயை வடித்து எடுத்துக்கொள்ளுவோம். ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டு எண்ணெயை நல்லா வடிய விடுவோம். இதே எண்ணெயில் நாங்கள் வெங்காயத்தை போட்டு எடுத்துக்கொள்வோம். வெங்காயம் பொரிய தேவையில்லை, சும்மா ஒரு கொஞ்சம் போட்டுட்டு ஒரு 1/2 நிமிஷம் விட்டு நாங்கள் வெங்காயத்தை எடுத்துக்கொள்வோம். பச்சை மிளகாயையும் போட்டு எடுத்துக்கொள்வோம். பொரிய விட தேவையில்லை. கருவேப்பிலையும் அதே மாதிரி எண்ணெயில் போட்டு எடுத்துக்கொள்ளுவோம்.
எல்லாம் பொரித்து முடிஞ்சது. இனி நாங்கள் ஏற்கனவே கலந்து வச்சுருக்கிற கலவையை அடுப்பில் எடுத்து வைப்போம். அடுப்பில் எடுத்து வச்சு நல்ல வடிவாக இருக்கா காய்ச்சி எடுத்துக்கொள்ளுவோம். ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா நாங்கள் இதை கொதிக்க விடுவோம். இந்த கலவை கொதித்து வரையக்குள்ள நாங்கள் தட்டி வச்சுருந்த இஞ்சி புல்லையும் போட்டுக்கொள்ளுவோம். அதோட ரம்பையும் போட்டுக்கொள்ளுவோம். இதோட நான் சின்ன துண்டு கருவா, 2-3 ஏலக்காய், ஒரு 4 கிராம்பு எல்லாத்தையும் நல்லா இடித்து வச்சுருக்கிறேன். அந்த கலவையை நாங்கள் இதில் போட்டுக்கொள்ளுவோம். எல்லாத்தையும் போட்டு நல்லா வடிவாக கொதிக்க விடுவோம். ஏன்னா இதில் நாங்கள் தேங்காய் பால் சேர்த்துருக்குறோம். தேங்காய் பால் நல்லா கொதித்து முருகி வர வேணும். வடிவாக கலந்து விட்டு காய்ச்சி எடுப்போம். இப்போ நீங்கள் உப்பு, புளிப்பு, உரைப்பு எல்லாம் செக் பண்ணி கொள்ள வேணும். உங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் குறைவாக இருந்தால் நீங்கள் அதை சேர்த்துக்கொள்ளுங்க. மோஜோவின் ஒரிஜினல் ரெசிபி இதுதான். ஆனால் இந்த ரெசிபியை யாரும் இப்போ கல்யாண வீடுகளில் கூட செய்கிறதில்ல. ஏன்னா கல்யாண வீடுகள்லையும் இப்போ வினிகரும் சோஸும் சேர்த்து தான் இந்த மோஜோ செய்கிறாங்க. அதோட அஜினமோட்டோவும் கலந்து தான் இதை செய்கிறாங்க. அதை சாப்பிட்டா நிறைய பேருக்கு பார்த்தா வயிற்றுக்குள்ள ஏதாவது செய்யுது, கல்யாண வீடுகளில் போய் சாப்பிட்டுட்டு வந்தால் செய்யுதுண்டு நிறைய பேர் சொல்கிறத நான் கேட்டுருக்கேன். அதனால் நீங்கள் வீடுகளில் இப்படி செய்து கொடுங்க. சாப்பிட்றதுக்கும் சுவையாக இருக்கும், உடம்புக்கும் ஆரோக்கியமாக இருக்கும். கல்யாண வீடுகளில் நீங்கள் சமையல்காரர்களுக்கு ஆர்டர் கொடுப்பதில்ல கட்டாயம் நீங்கள் சொல்லுங்கள் இந்த சுவை ஊட்டிகள் பாவிக்கக்கூடாதுன்னு சொல்லி. ஏனென்னா செஃப்ன்றதை நல்ல வடிவாக சமைக்க தெரிஞ்சிருக்க வேணும். அதை விடுத்து சுவையூட்டிகள் பயன்படுத்துகிறதுன்னு சொன்னால் அவைய சமையல் முறையிலையும் ஒரு கேள்வி இருக்குது. அதால் காசு கொடுக்குறது நாங்கள் சொல்கிறத தான் நம்ம சமைக்க வேணும். ஏனெண்டா நான் பார்த்துருக்குறேன் சமையல் கண்ட்ராக்ட் எடுக்கிற செஃப்மார் கடைகளில் 1/2 கிலோ 1 கிலோ அஜினமோட்டோ வேணுன்றதை நான் கண்ணால் பார்த்துருக்குறேன். உண்மையிலேயே இப்போ உள்ள சின்ன குழந்தைகள் பாவம். ஏனென்னா அவர்களுக்கு உணவு பாதுகாப்புன்றதே இல்லை. இப்போ நாங்கள் கருவேப்பிலையை போட்டுக்கொள்ளுவோம். வீடியோ பார்க்குற நீங்கள் அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நாங்கள் பொரித்து வச்ச கத்திரிக்காயும் போட்டுக்கொள்ளுவோம். பச்சை மிளகாயையும் போட்டுக்கொள்ளுவோம். வெங்காயத்தையும் போட்டுக்கொள்ளுவோம். எல்லாத்தையும் நல்ல வடிவாக கலந்து விடுவோம். ஒரு 5 நிமிஷம் போல் நாங்கள் இதை கலந்து விட்டு கொதிக்க விட வேணும். அப்போ தான் அந்த மசாலா எல்லாமே கத்திரிக்காயில் சேர்ந்து நல்ல சுவையாக வரும். கத்திரிக்காய் மலிவான நேரத்தில் நீங்கள் இப்படி செய்து வச்சுக்கொண்டா கொஞ்சம் நாளைக்கு வச்சு பாவிக்கலாம். இந்த கத்திரிக்காய் ஒரு 3 நாளைக்கு வச்சு பாவிக்கலாம். நாங்கள் இன்னொரு நாளைக்கு மற்ற முறையில் மோஜோ நான் உங்களுக்கு செய்து காட்டுறேன். அது தனியாக வினிகர் மட்டும் பாவிச்சு செய்கிறது. அது கனகாலத்துக்கு வச்சுருக்கலாம். எங்களோட சுவையான ஆரோக்கியமான கத்திரிக்காய் மோஜோ தயாராகிட்டுது. இப்போ நாங்கள் இதை இறக்கி கொள்ளுவோம். இறக்கி நல்லா ஆறுனதுக்கு பிறகு நீங்கள் ஒரு கண்ணாடி போத்தில் போட்டு வெளியிலேயே வச்சிங்கன்னு சொன்னால் 3 நாளைக்கு இதை வச்சு சாப்பிடலாம். மோஜோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். கட்டாயம் வேறு கமெண்ட்டை போட்டுட்டு போங்க. கிளிநொச்சி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.